எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாராமதி ஏர்போர்ட் அந்த இடத்துல ஏர் கிராஷ் நடந்ததில்ல, அதை அதோட லாஸ்ட்டு 7 செகண்ட்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நியூ லீடு க்ரூஷியல் நியூ லீடுக்கு அது இன்வெஸ்டிகேஷனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளேன் கிராஷில் டெப்யூட்டி மகாராஷ்டிரா டெப்யூட்டி சிஎம் ப்ளஸ் ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அந்த ஏர்க்ராஃப்ட்டு அப்ரப்டாக அப்படியே லெஃப்ட் கார் ரோல் ஆகிருக்கு. அப்படி அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புவர் விசிபிலிட்டி தான் இதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி காஸ் ஆஃப் த இன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூரிங் அந்த லேண்டிங் அந்த ரன்வேயில் லேண்ட் பண்ண போகும்போது விசிபிலிட்டி சரியில்லாமல் இருந்ததுனால இந்த ஆக்சிடெண்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே கிராம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அந்த கோஜுபாவி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்துருக்காங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது ரன்வேலேருந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா ஆக்சுவலி ஏவியேஷன் மானிட்டரிங்காக வைக்கப்படலை. ஆனால் பார்ஷியல் விஷுவல்ஸ் தான் இருந்தது அதில் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதில் நிறையா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங்ஸு ட்ரீஸு அப்புறம் நிறைய கேபிள்ஸ்லாம் இருந்ததுனால அந்தளவுக்கு கிளியராக அந்த விஷுவல்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ஸ்டாம்ப் அந்த ஃபுட்டேஜில் அந்த ஏர்க்ராஃப்ட் என்டர் ஆனது ரன்வே அந்த ஃபீல்டில் எப்போது அப்படின்னா 8:43க்கு 58 செகண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே ஃபுல்லாக அது ரோல் ஆகி லெஃப்ட்டுக்காக அப்படியே அது பிளாஸ்ட் ஆகிருச்சு. 90 டிகிரிஸில் அது இதாகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு அதோட பேங்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லியர் ஜெட் என்னென்னா நியர் வெர்டிக்கல் ஓரியன்டேஷனில் தான் இருந்திருக்கு. ஆனாலும் அது டிசன்ட் கீழே இறக்கறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு அப்நார்மல் இதில் இருந்தது அப்நார்மலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொசிஷனை. சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான அந்த பிளேன் அந்த கீழே விழுந்து அந்த இது ஆன உடனேயே ஃபுல்லுமே டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபயர் பாலாக அப்படியே அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த இறக்கறதுக்கு முன்னாடியே அது கண்ட்ரோலை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கும்போதே பைலட்டுக்கு டைமே கிடைக்கல அந்த இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அதனால் 2 தடவை சுற்றியும் வந்திருக்காங்க. பட் அது இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பைலட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் கிளிச் இருந்திருக்கலாம், இதில் சீரியஸான ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பாக்ஸ் அந்த ஜெட்டோடதை ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தேர்ஸ்டே அன்னைக்கு. இதில் இருக்கிற அந்த டெக்னிக்கல் அந்த பாராமீட்டர்ஸ் அந்த காக்பிட் ஆடியோ ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது செக்கும் பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட் அந்த பிளாக் பாக்ஸ் அந்த நெருப்பு அந்த இதனால அது டேமேஜ் ஆகி ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது அதில் இல்லாமல் போயிருக்கா அப்படிங்கிறதும் சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பிளாக் பாக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே மல்டிபிள் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எம்ஏடிசிகே அந்த இதுக்கு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிளாக் பாக்ஸும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன எதனால் ஆச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். இதில் இதில் பைலட் கேப்டன் சுமித் அப்படிங்கிறவர் அவர் 15,000 ஹவர்ஸ் அவர் பார்த்துருக்காரு, பைலட்டாக இருந்திருக்காரு, ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபியூ டேஸ் முன்னாடி தான் அவர் ஹாங்காங்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பதக் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு 1500 ஹவர்ஸ் அவங்க பைலட்டாக அந்த பைலட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்யூரேட் ரீசன் இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் என்ன ஏது அப்படிங்கிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.